ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் ரவா இட்லி மிக்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்லேயே ரவா இட்லி செஞ்சேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஒரு பேக்கெட்டுக்கு 1/2 லிட்டர் கர்ட் எடுத்துகிட்டு விஸ்கில் வந்து நல்லா பீட் பண்ணி விட்டுட்டேன். பீட் பண்ண கர்டில் வந்து இந்த பவுடரை போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டால் லைட்டாக ஃபர்மெட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இட்லியாக ஊற்றி வச்சுட்டேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதுனால கேரட் துருவி போடலை அண்ட் கொத்தமல்லி எதுவுமே சேர்த்துக்கல. இட்லி நல்லா வந்தால் பார்ப்போம் அப்படின்ற டவுட்டில் தான் ஊற்றினேன். ஆனால் பயங்கர சூப்பராக வந்துச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியாக இருந்தது. அதுலேயே எல்லாமே தாளித்து இருக்கிறதுனால ரொம்பவும் ஈஸியான வேலை இது. வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்க தேங்காயும் உடச்ச கடலை சட்னி செஞ்சுருந்தேன். சூப்பர் காம்போவாக இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எப்போயாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தோசை எப்படி வரும்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தோசையும் ட்ரை பண்ண அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹேவ் எ குட் டே.